ஹாய்டா! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டே குக்கோட மினி சீரிஸ் தான்டா பார்க்க போறோம். போன பாட்ட முடிச்சிருந்தோம்னா, ஜிமின் கிட்ட ஜங்குக்க பத்தி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமினும் கம்ஃபோர்ட் பண்ணியிருப்பாரு. அதோட தான் முடிச்சோம். ஸோ அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம்டா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் நம்ம அப்படியே யாரையோ தேடிட்டு இருக்காங்க. பட் அவர் தேடுற அந்த பர்சன் அங்கே இல்ல. அப்படியே ஒரு இடத்துல அப்படியே சேடா உட்காந்துக்க. இப்போ ஜிமின் தான். டேய்! என்னடா? என்ன காலையிலேருந்து எதோ தேடிட்டே இருக்க? யார தேடுற? அச்சுன்னது. என்ன டே? இல்லை, நீ இன்னைக்கு ஷுக்காவை பார்த்தியா? ஷுக்காவையா? இல்லையே. ஆமாம், நானும் வந்ததுலேருந்து அவரை பார்க்கவே இல்லையே. ஜங்குக். ஜங்குக்கா? 2 பேரையுமே தான் பார்க்கல. ஏன் கேட்குற? இல்லைடா அது. டே! இல்லை ஜிமின், உனக்கு தான் தெரியும்ல. இங்கே பாரு டே, அவங்க ஏதாவது வேலையாக இருப்பாங்க. எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்க? வா போகலாம். இல்லை ஜிமின், அவன் என்கிட்ட பேசினாலும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நான் அவனை பார்த்துருவேன். அவனை பார்க்காதது ஒரு மாதிரி இருக்குட்டே ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஜிமின். டே! என்னடா சின்ன பையன் மாதிரி வா எழுந்து அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுறாங்க. சரி, இப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. அந்த டே ஃபுல்லாகவே ஜிமினும் சரி டேவும் சரி ஷுக்கா ஜங்குக்கு 2 பேரையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் ஜிமினுக்குமே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறாரு. பட் அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகிடுது. இப்படியே ஒரு 2 டேஸ் ஆகுது. இந்த 2 டேஸுமே நம்ம ஜங்குக்கை பார்த்துருக்க மாட்டாங்க. ஷுகா மட்டும் தான் காலேஜுக்கு வந்திருப்பார். டே ஷுகா ஏன் என்ன சொல்லு. அது ஜங்குக் எங்க அப்படி சொல்லிட்டு கேட்க. ஜங்குக்கா? ஏன் இல்லை, உங்களையும் காணோம், அவனையும் காணோம், அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை ஜங்குக் ஏதோ ஒர்க் விஷயமா வெளியில் போயிருக்கான். மேபி அவன் நாளைக்கு வந்துடுவான். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான். டே சொல்லுங்க. நான் கேட்குறனே தப்பாக எடுத்துக்காத. நீ எதுக்கு ஜங்குக்கை தேடுற? இல்லை சும்மா தான். நிஜமாவே ஒன்றும் இல்லை தானே? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் காணமேன்னு கேட்டேன், அவ்வளோதான். ஓ, வந்துடுவான். மேபி இன்றைக்கே கூட அவன் வந்துட வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஒர்க் முடிச்சிட்டா இன்றைக்கே வந்துடுறேன்னு தான் சொன்னான். ஸோ இன்றைக்கி ஈவினிங் அவன் டேட்டுக்கு வேறு போகணும். என்ன டேட்டா? ஆமாட்டே, நான் சொல்ல மறந்துட்டேன்ல. ஜெனி தான் அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கால. அதான் ஜங்குக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு யோசிக்கிறான். இன்றைக்கி போகணுன்னு சொன்னான். மேபி ஒர்க் முடிச்சுட்டு வந்தானா போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல டேவோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஷுகா இதை நோட் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஷுகா இதை வேணும்னு தான் சொல்லியிருப்பார், டேவோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம். ஸோ அப்படியே டேவோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறத ஷுகா பார்த்துட்டு, டே என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ஓகே நான் கிளம்புறேன். டே என்ன ஜிமின் எங்கே இருக்கான்? ஜிமினா கிளாஸில் தான் இருப்பான். சரி, நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அவரோட கிளாஸ்க்கு போய்ட்றாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பிரேக்கில் தான் ஜிமின் அப்படியே கிளாஸ்லேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஷுகா நின்றுட்டுருக்காரு. ஜிமின் அப்படியே ஷுகா நிற்கிறத பார்த்துட்டு, போச்சு வந்துட்டானா, 2 நாள் ஹாப்பியாக இருந்தேன், அது பொறுக்காதே மூக்கு வச்சுட்டு வந்துட்டான் பாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் முனகிட்டே இருக்க. டே என்னடா என்ன முனகிட்டு இருக்க? அங்கே பாரு அப்படின்னு சொல்ல டேவும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஷுகா நின்றுட்டுருக்காரு. இதை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, ஜிமின் என்ன உண்மையை சொல்லு, உனக்கு அவரை பிடிக்காதா? உண்மையை சொல்லு. அப்படி இல்லை, பிடிக்கும், ஆனால் ஓவராக இது பண்ணுறான்டா, எனக்கு அதான் இனிட்டேட் ஆகுது. ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இவன் பேசுகிறத பார்த்தா லவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுடா, இவன் பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குது, இதில் எங்கே போய் லவ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல அப்படி சிரிச்சுக்கிட்டே, அப்போது சாருக்கு ஷுகாவை பிடிக்கும். பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. என்னடா? ஆமாம், இப்போ நான் மாதிரி சரியான கோல்டாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெளியில் வராங்க. ஷுகா பார்த்துட்டு, ஓய் எக்கோலி குஞ்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட, இதோ கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அப்படியே 32 பல்லு தெரியுது. ஷுகா இதை பார்த்துட்டு, ஏன்டா
எதுக்கு இப்படி 32 பல்லையும் காட்டுற? ஆ அதுவா? ஒன்றும் இல்லை சீனியர். சொல்லுங்கள் சீனியர், கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிட்டதுனால தானே திரும்பினேன். அ அது ஆமாம். அப்புறம் என்ன கூப்பிட்டீங்களான்னு ஒரு கொஷின் வேறு. சரி சரி சீனியர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே ஷுகா டேவை பார்க்குறாங்க. டே லைட்டாக சிரிச்சிட்டு, ஓகே ஜிமின் நீ பார்த்துக்கோ, நான் கேன்டீன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அங்கேருந்து போயிடுறாரு ஜிமின். டே மச்சா 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 ப்ளீஸ் காப்பாற்றுறா, இருடா ஆடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹேண்டை பிடிக்க, டே ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பிரச்சனை இல்லை டே நில்லு அப்படின்னு சொல்ல, டேவும் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், சொல்லுங்கள் சீனியர். ஈவினிங் ரெடியாரு. என்ன? ஈவினிங் ரெடியாரு, நம்ம வெளியில் போகணும். நிஜமாவா? ஆமாம். எங்கே? ஏன் சார் எங்கேன்னு சொன்னால் தான் வருவீங்களா? இல்லை இல்லை சீனியர், அப்படிலாம் இல்லை. அப்போ ரெடியாரு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே டே பார்த்துட்டு, டே ஆ சொல்லுங்கள் ஷுகா. நீ ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவல்ல? இட்ஸ் ஓகே, நான் தனியாக போய்க்கிறேன். நீங்கள் சிமெண்ட் கூட போங்க. சரி பார்த்து போங்க அப்படி சொல்லிவிட்டு ஷுகா வந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் போச்சு. சும்மாவே என்னை வச்சு செய்வான், இப்போ தனியாக வேறு கூப்பிட்டு போகிறான், என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புலம்ப டே சிரிச்சிட்டே, விட்டு மச்சான் நீ எவ்வளோ பார்த்துட்ட, இதை பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு டே சொல்ல, ஜிமின் இப்படி சொல்லி சொல்லியே தாண்டா என்னை ஒரு வழி ஆக்கிட்டீங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே போகிறாங்க. ஸோ இப்படி 2 பேருமே நேராக கேன்டீன் தான் போகிறாங்க. கேன்டீனுக்குள்ளே போனதுமே டேவோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஜிமின் என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, டே எங்கே பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு டேபிளில் ஜங்குக்கும் ஜெனியும் உட்காந்துட்ருக்காங்க. ஜெனி அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்து ஜங்குக்கோட பிளேட்டில் வச்சிட்ருக்காங்க. இதை டே பார்த்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணல, அப்படியே கேஷுவலாக போயிட்டு ஜங்குக்கு பின்னாடி இருக்கிற டேபிள், அதாவது ஜங்குக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அப்படியே டேக்கு தெரியும், டேக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெனி தான், ஜங்குக் சொல்லு, ஈவினிங் நம்ம போகிறோம் தானே? ஓகே. தேங்க்யூ ஜங்குக், இப்போ வாட்ச் ஒத்துக்கிட்டியே. இங்கே பாரு ஜெனி, நீ கேட்டதுனால நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்காக நீ ரொம்ப ஹாப்பியாகாத. எனிவே எனக்கு நீ ஓகே சொன்னது பெரிய விஷயம், ஸோ தேங்க்யூ. அண்ட் ஈவினிங் நம்ம போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜிமின்க்கும் கேட்குது. ஸோ டே அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்குறாரு. அவர் எதுவுமே சாப்பிடல. ஜிமின் தான், டே என்ன? ஒன்றும் இல்லை ஜிமின், சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. டே அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு, ஜிமின் என்ன டே, நீ சாப்பிட்டு வா, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு எழுந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ டே எழுந்து போகும்போது தான் ஜங்குக் டேவை பார்க்குறாங்க. சிவா இப்போ இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி டேர்ன் பண்ணி பார்த்தா ஜிமின் மட்டும் உட்காந்துட்ருக்குறாரு. ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்க்க, என்ன? ஒன்றும் இல்லை சீனியர். அப்படி சொல்லிவிட்டு அப்படியே டே போகிறத பார்க்குறாங்க. ஏன் இவன் சாப்பிடாம போகிறானா அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் கிட்ட திரும்பி, ஏன் அவன் சாப்பிட்லையா? இல்லை சீனியர். ஏன்? இல்லை தெரியல, என்னன்னு தெரியல, அதான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே விட்டுறாங்க. இப்போது இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் தான். ஸோ ஷுகா ஆல்ரெடி வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் டே 2 பேருமே அப்படியே வெளியில் வராங்க. ஜிமின் அப்படியே டே பார்க்குறாங்க. டே என்னடா எதுக்கு என்ன பார்க்குற? இல்லை டே நான் இன்னைக்கு போகலை. ஜிமின் இங்கே பாரு, அவர் ஏதோ சொல்லணுன்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்ருக்காரு, ஸோ போயிட்டு வா, எதுக்கு இப்படி முழிச்சிட்ருக்க? டே அது டே என்னடா என்ன பிரச்சனை? இல்லை நான் ஒன்றும் குழந்தை கிடையாது ஜிமின், நான் வீட்டுக்கு போயிடுவேன், நீ போ. ஆர் யூ ஷுவர்? ஷுவர்டா, ஐம் ஓகே, நான் வீட்டுக்கு போயிடுவேன், சரியா? நீ என்னை பற்றி யோசிக்காத, போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ஜிமினும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக தான் வராங்க. ஷுகா இதை பார்த்துட்டு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உன் ஃபேஸ் ஏன் அப்படி இருக்குது? இல்லை இல்லை சீனியர். சரி வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. டே அப்படியே தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஜெனியும் ஜங்குக்கும் தான் அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. இதை டே பார்க்குறாரு காரில் ஏறுறது. ஸோ அப்படியே அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. டேயை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, டே ஃபைனலி நீ ஃப்ரீ ஆகிட்ட, இப்போது நீ ஜாலியாக உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணலாம்
அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜிமினோட பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுறாங்க. ஸோ இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ஒரு 8 ஆகிடுச்சு. இந்த பக்கம் வீட்டில் டேவோட அம்மா ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க மொபைலில் யாருக்கும் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் போகவே மாட்டேங்குது. என்னது எங்கடா இருக்கு அப்படி சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ரீச்சே ஆகலை. இப்போ என்ன பண்ணுறது? ஜிமின் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஒருவேளை அவன் கூட இருந்தானா? சரி, கால் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினுக்கும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணுறாங்க. பட் கால் அட்டன் பண்ணல. என்ன இது இவனும் அட்டன் பண்ண மாட்டான். இப்போ யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது? யார் இங்கே இருக்கா? நம்சூன் வேறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஜங்குக்கோட ஞாபகம் வருது. ஸோ உடனே ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜெனியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்போது ஜங்குக்கோட மொபைல் ரிங் ஆகுது. ஜங்குக்கு எடுத்து பார்த்துட்டு என்ன இவங்க எதுக்கு கால் பண்ணுறாங்க அப்படி சொல்லிவிட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஆண்டி சொல்லுங்கள், என்னாச்சு? என்னது கால் பண்ணியிருக்கீங்க? ஜங்குக், அது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாப்பா, சாரி. அது ஆண்டி என்னாச்சு? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஏன் ஒரு மாதிரி நர்வஸாக பேசுகிறீங்க? இல்லைப்பா, அது வந்து டேவன் நீ காலேஜில் பார்த்தியா? பார்த்தனே. ஏன் கேட்குறீங்க? இல்லைப்பா, அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்சூன் வேறு இங்கே இல்லை. அதான் எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல. ஜிமினுக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன். பட் ரீச் ஆகலை. டேவும் கால் எடுக்கலை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னன்னு தெரில. நீ கொஞ்சம் என்னென்னு பார்க்குறியா? சரிங்க ஆண்டி, நான் பார்க்குறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அவன் எங்கேயாவது ஜிமின் கூட தான் போயிருப்பான். நான் பார்க்குறேன் இருங்க அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த டேபிள்லேருந்து எழுந்திருக்கிறாங்க. இப்போ ஜெனி தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜங்குக்கு எங்கே போகிற? ஜெனி, இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்கு நீ பாரு, நான் கிளம்புறேன். ஜங்குக், என்ன நம்ம டேட்? ஜெனி, நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ என்ன, நான் இன்னொரு நாள் உன் கூட வரேன், போதுமா? இப்போ என்னை விட நான் போகணும். என்ன வேணால் உனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கா என்ன? ஏய், என்ன ஏதோ கேட்டியன்றதுக்காக தான் நான் ஒரு வாட்டி உன்னை ஓகே சொன்னேன். என்னமோ நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன். இங்கே பாரு, எனக்கு அந்த ஐடியாவும் கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா அதை நீயும் அழிச்சிடு. என்றைக்குமே நமக்குள்ளே ஒத்து போகாது. நான் ஜஸ்ட் நீ ஆர்கியூ பண்ணதுனால தான் ஓகே சொன்னேன், போதுமா? கிளம்பிங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே வேகமாக வெளியில் வந்து அவரோட கார் எடுத்துகிட்டு அப்படியே டேக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் காலே போகலை. ஷிட், எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. எப்போ பாரு இதே ஒரு வேலையாக போச்சு உனக்கு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினுக்கும் கால் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் ஜிமின் ஆக்சுவலி இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஷுகாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டோட டெரஸில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அப்படியே ஐஸை கட்டியிருக்காங்க. ஷுகா அப்படியே ஒரு இடத்த கூட்டு வந்துட்டு, எங்கே நில்லு அப்படின்னு சொல்ல ஜிமினும் நின்றுட்டு, எதுக்கு இதெல்லாம், என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஷுகா தான், ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உனக்கே தெரியும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஷுகா அங்கே இருக்கிற கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட ஐஸில் கட்டியிருக்க அந்த கிளாத்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த இடமே இருட்டாக இருக்குது. சீனியர், என்ன இது, ஏன் இப்படி இருட்டாக இருக்குது? டேய், உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம இருக்கிறது காலேஜ் கிடையாது, இப்போ நம்ம வெளியில் இருக்கோம். என்னை நீ ஷுகானே கூப்பிடலாம். சரி, ஆனால் என்ன, ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது? 20 நிமிஷம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஷுகா ஒரு சொடக்கு போட இப்போது அந்த இடமே அவ்வளோ பிரைட் ஆகுது. அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக பார்க்குறாரு. ஏன்னா சின்ன சின்ன லைட்டிங்ஸோட அங்கங்கே ஹார்டின்ஸோட அவ்வளோ அழகாக கேண்டில்ஸ் டேபிள் செட் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு கேக்கு, அப்புறம் சின்னதாக ஒரு வைன் பாட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு, சீனியர் என்ன? என்னவா, அந்த கேக்கை பாரு அப்படின்னு சொல்ல, ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்னு போட்டிருக்கு. என்ன ஆனிவர்சரி? மறந்துட்டியா என்ன? இன்றைக்கி தான் உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணடி. என்ன? இதே டேயில் 1 இயருக்கு முன்னாடி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், மறந்து போச்சா? சீனியர், எனக்கு தெரியும் உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு, அதான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஆனால் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஷுகா அப்படியே ஜிமினை டேர்ன் பண்ணி அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு ஜிம்மோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு 2 ஹேண்டாலையும், எங்கே பாரு ஜிமின், நான் ஒன்றும் சும்மா விளையாட்டுக்காக உன்னை லவ் பண்ணுறேன், உன் பின்னாடி சுற்றுறேன்,
உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாது. இது எதுவும் நான் விளையாட்டுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நான் பண்ணல. நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன். உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டைமே நான் ஃபாலோ ஆகிட்டேன். உன்னோட இந்த ஜப்பியான ஃபேஸு, இந்த க்யூட்டான ஐஸ், அப்புறம் இந்த குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ், எனக்கு எல்லாமே பிடிக்கும்டா. நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்கக்கிட்ட நீ எப்படி பேசுவோன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட நீ ஒரு பேபி மாதிரி பேசுவ, ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கெலாம் ஃபீலிங்ஸ் வருமானே தெரியாதுடா. எனக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் பின்னாடி இப்படி நாய் மாதிரி சுற்றுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் நீ எனக்கு ஓகே சொல்லலை தான். என்னன்னு தெரியல, என் ஹார்ட்டில் நீ எனக்கு மட்டும்தான் தோணுது. அதுதான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்க ஜிமன் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படி நின்றுட்டுருக்காரு. இப்போ சுகாதான் டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஃபேஸ் முன்னாடி ஒரு சடக்கு போட, ஜிமன் சீனியர் என்ன ஏன் அப்படியே நின்றுட்ட? அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த கேக்கை பார்க்குறாங்க. இப்போ சுகா ஒரு நைஃப் எடுத்து இந்த கட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஸோ 2 பேருமே சேர்ந்து அப்படியே அந்த கேக்கை கட் பண்ணி சுகா அப்படியே ஜிமினுக்கு ஃபீட் பண்ண, ஜிமினும் லைட்டாக சிரிச்சுட்டு சுகாவுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. அந்த இடமே அவ்வளோ அழகாக ரோஸ் பெட்டல்ஸோட, அங்கங்கே ஹார்ட்டினோட, சின்ன சின்ன கேண்டில்ஸோட அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது. ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு எப்போ பண்ணீங்க? இதை நான் 2 டேஸ் முன்னாடியே யோசிச்சிட்டேன். ஸோ உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு தான் நான் 2 டேஸ் காலேஜ் வரல. எங்கே நான் உன்னை பார்த்தா வளரணும்னு ஒன்று தோணுச்சு. அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சிரிக்கிறாங்க. இப்போ சுகா சரி இப்போ சொல்லு, உனக்கு ஓகேவா? என்ன ஓகேவா? நான் கேட்டதுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். என்ன கேட்டீங்க? டேய் உண்மையாகவே எனக்கு புரியல சுகா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு அப்படின்னு சொல்ல, இப்போ சுகா அப்படியே ஜிமினோட ஐஸை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து லவ் யூ ஜிமன், லைஃப் லாங் என்னோடய பார்ட்னராக, என்னோடய ஃப்ரெண்டாக, என்னோடய சோலாக எல்லாமா என் கூட ட்ராவல் பண்ண உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஸோ அப்பன்னு பார்த்து தான் ஜிமினோட மொபைல் ரிங் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஜிமின் நோட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இப்போ தான் நோட் பண்ணுறாரு. சுகா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பார்க்க நிறைய மிஸ்டு கால்ஸ் இருக்குது. டேவோட அம்மா ஜங்குக்குன்னு சொல்லிட்டு. சுகா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைலை காட்டுறாங்க. எதுக்கு இத்தனை மிஸ்டு கால்ஸு, ஃபர்ஸ்ட்டு பண்ணி கேளு அப்படின்னு சொல்ல, இப்போ ஜிமினும் அப்படியே ஜங்கு கால் பண்ணுறாங்க. பட் ரீச் ஆகலை. சரி சொல்லிட்டு டேவோட அம்மாவுக்கு கால் பண்ணேன். ஸோ அவங்க அட்டன் பண்ணிவிட்டு ஜிமின் மா என்னம்மா ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க? ஜிமின் டேவ் உன் கூடயா இருக்கான்? டேவா? டே என் கூட இல்லையேம்மா. ஏன்? இல்லைப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் அம்மா என்ன சொல்கிறீங்க, இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமாம் ஜிமின், அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதான் உன் கூட இருக்கானா? இல்லைம்மா அவன் அப்போவே கிளம்பிட்டானே. சரி இருங்க நான் பார்க்குறேன், பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகியிருக்காதுமா, நான் பார்க்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினும் பதட்டமாக இப்போ சுகா தான் என்னடா இது சுகா டே இன்னும் வீட்டுக்கு போகலையா? அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. டேக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இப்போ சுகா ஏய் நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஒன்றும் இருக்காது, அவன் எங்கேயாவது வெளியில் போயிருப்பான். இல்லை சுகா, அவன் இவ்வளோ நேரம் எங்கேயும் வெளியில் போக மாட்டான். அவன் இவ்வளோ நேரம்லாம் எங்கேயுமே இருக்க மாட்டான். எப்போவுமே உடனே வீட்டுக்கு தான் போவான். இன்னைக்கு இல்லை டேக்கு இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பார்த்துட்டமாக சுகா டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே ஒரு பக்கம் டேவை தேடுறாங்க, எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அவர் காரில் பயங்கர டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. அப்படியே ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரில, இப்போ எங்கே போய் தேடுறது, இந்த ஜிமின் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மறுபடியும் ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமினை கால் அட்டன் பண்ணிவிட்டு ஜங்குக் டே பற்றி தெரிஞ்சதா? டே எங்கே இருக்கான்? டேய் நான் அதை உன்கிட்ட கேட்குறேன்டா, எங்கே இருக்கான் டே? எப்போ 2 பேரும் ஒன்றா தானே சுற்றிட்டு இருப்பீங்க, உனக்கு தெரியாமல் அவன் எங்கே போயிருக்க போகிறான்? இல்லை அது நான் சுகா என் கூட வெளியில் வந்துட்டேன், ஈவினிங்கே டே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி தான் கிளம்புனான், எங்கே போனான்னு தெரியல, பயமாக இருக்குது. சரி ஓவராக பயப்படாத, நான் எங்கே இருக்கான்னு பார்க்குறேன். அவன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது,
எங்கேயும் போயிருக்க மாட்டான். சுக் சொல்கிறேன்ல, நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள், நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா கால் அட்டன் பண்ணி கட் பண்ணிவிட்டு, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில, இப்போ எங்கேன்னு போய் அவனை தேடுறது, எங்கே போவானும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சுட்டு ஒருவேளை அங்கே போயிருப்பானோ, அவன் அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் காரை டேர்ன் பண்ணி வேறு ஒரு டைரெக்ஷனில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சோன் போடுறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிட்டா, பபாய்.